ஆஸ்பிரண்ட் நம்ம ஐடெக் ஐஏ செக்டர்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன பாத்தீங்கன்னா, உலக பொருளாதாரத்துல இந்தியா 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. வாங்க இதை பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்தியா பாத்தீங்கன்னா பிரிட்டனை பின்னுக்கு தள்ளி இந்தியா வந்து 5வது இடத்துக்கு வந்து முன்னேறி இருக்கு. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 11வது பட்டியல இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 5வது பட்டியலுக்கு வந்து முன்னேறி இருக்கு. இது பாத்தீங்கன்னா கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு மீண்டும் அந்த நிலையில பாத்தீங்கன்னா உலக நாடுகள் பொருளாதார வளர்ச்சி விகிதத்துல அதிகமாக அடைந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் சில பிரச்சனைகளை வந்து சந்திச்சுதான் வந்திருக்காங்க. என்னென்ன பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா உணவு பற்றாக்குறை, பணவீக்கம், எரிபொருள் சக்தியில வந்து அதிகமா வந்து விலை உயர்வு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. இதுலயும் பிரிட்டன் பாத்தீங்கன்னா பணவீகத்துல அதிகமாவே பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. இதை வச்சு இப்ப கால்குலேட் பண்ணிதான் இந்த பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை எதை வச்சு கால்குலேட் பண்றாங்க பாத்தீங்கன்னா ஜிடிபி, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாட்டின் உற்பத்தியை வந்து தீர்மானிப்பதுதான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இது பாத்தீங்கன்னா மற்றும் சேவையை வந்து மதிப்பையும் குறிப்பிடத்தக்கது. இதுதான் ஜிடிபின்னு சொல்லுவாங்க. இந்த ஜிடிபியை வச்சுதான் இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து நிர்ணயிக்கப்படுறாங்க. இதை வச்சு பாத்தீங்கன்னா 10 நாடுகளை வந்து மாபெரும் 10 நாடுகள் வந்து பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை வந்து அடைஞ்சிருக்காங்க. என்னென்ன 10 நாடுகள் பாத்தீங்கன்னா அமெரிக்கா, சீனா, ஜப்பான், ஜெர்மனி, இந்தியா, பிரிட்டன், பிரான்ஸ், இத்தாலி, பிரேசில், கனடா. இந்த 10 நாடுகள் பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. இது யார் அறிவிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சர்வதேச நிதியத்தின் IMF தரவுகள் அடிப்படையில் ப்ளூம்பர்க் ஊடகங்கள் வந்து இதை அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடந்த 3 மாதங்களை பாத்தீங்கன்னா அதாவது மார்ச் மாதம் வரையிலான இந்திய பொருளாதார வளர்ச்சி மதிப்பீடு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 85,470 கோடி, அதாவது அமெரிக்க டாலராக உயர்ந்திருக்கு. இதுல பிரிட்டன் பாத்தீங்கன்னா 81,600 கோடி, அதாவது அமெரிக்க டாலராக இதுவும் உயர்ந்திருக்கு. ஆனா வந்து பிரிட்டனை பின்னுக்கு தள்ளி இந்தியா வந்து 5வது இடத்தை வந்து இடம் பிடிச்சிருக்கு. கடந்த 2023 முதல் 24 நிதியாண்டிற்கான பொருளாதார வளர்ச்சி விகிதம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 13.5% இருந்திருக்கு. அதாவது ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான இது இந்திய பொருளாதார வளர்ச்சி விகிதம். இப்ப பாத்தீங்கன்னா கரண்டா இந்திய பொருளாதார வளர்ச்சி விகிதம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 7% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மற்ற நாடுகள் போலவே இந்தியா வந்து பொருளாதார வளர்ச்சி விகிதத்துல அதிகமாவே சதவீதத்தை அடைஞ்சு வந்திருக்கு. அதே போலவே நாட்டு உற்பத்தி பில்லியன் டாலராக அமெரிக்க டாலராக வந்து 10 நாடுகள் வந்து கால்குலேட் பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம அந்த டாப் 10 10 நாடுகள் பார்த்தோம் பாத்தீங்களா, உலக நாடுகள் வந்து பொருளாதாரத்துல அந்த டாப் 10 10 நாடுகள் வந்து ட்ரில்லியன் டாலராக கால்குலேட் பண்ணிருக்காங்க. அமெரிக்கா பாத்தீங்கன்னா 30.34 வந்து ட்ரில்லியன் டாலராக இருக்கு. அதே போல மற்ற நாடுகளை கால்குலேட் பண்ணிருக்காங்க. இந்தியா வந்து 4.27 ட்ரில்லியன் டாலராக இருந்திருக்கு. இதே போல உலக பொருளாதாரத்துல கால்குலேட் பண்ணி இந்த 10 நாடுகள் வந்து இடம் பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்.